ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, பிளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரெண்டு துண்டா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கழுத்தை பாருங்க, கை ஒரு பேக் நெக்கும் கையும் ஒரு பக்கம், ஃப்ரண்ட் நெக்கும் இன்னொரு கையும் இன்னொரு பக்கம். அவங்க ஹைட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி கட் பண்றது? இங்க பாருங்க, இப்படி மடிச்சு போட்டா இத்தினோண்டா இருக்கு. கொஞ்சம் பாடியாவும் இருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது டிசைன்ங்கிற பேர்ல நம்மளுக்கு மண்டை காயுது. எப்படி போட்டாலும் அந்த டிசைன் கட் ஆகும். நெக்கு அவங்க சின்ன கழுத்து போட மாட்டாங்க. அடியில இப்ப ஒட்டு வச்சு தைக்கிற மாதிரி இருக்கு. இந்த நெக்கும் பாதி கட் ஆகும். அந்த நெக்கு டிசைன் கொஞ்சம் கட்டா தான் ஆகும். இங்க பாருங்க, அடுத்தது ஃப்ரண்ட் எப்படி போடுறோம்ட்டு. ஃப்ரண்ட்லயும் டிசைன், அந்த கீழே உள்ள டிசைன் எதுக்கு பிரின்சஸ் கட் மாதிரி தைச்சா ஒன்னா அது இருக்கும். இப்ப இந்த மாதிரி பிளவுஸ்க்கு அது அந்த அடியில உள்ள டிசைனும் கட் ஆகுது. வருஷத்துக்கு ஒருத்தவங்கிட்ட சிக்கிக்கிறாங்கிற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி மாசத்துக்கு 4 பிளவுஸ் இது மாதிரி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். கைய பாருங்க, எவ்வளவு பஞ்சர் வைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இது கட்ட கை, நல்ல வேலைக்கு. நீட்ட கையா இருந்தா பட்டிக்கு ஒட்டு வைக்கிறதுக்கு துணியே இருக்காது எதுக்குமே. டிசைன் ஆனா நீட்ட கை டிசைன் தான். அவங்க கட்ட கை நீட்ட கை போட மாட்டாங்க. ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கு டைலருங்க. இங்க பாருங்க, இந்த கையை தனியா அந்த கையை தனியா நம்ம வெட்ட வேண்டியதா இருக்கு. அது பட்டிக்கு துணி எப்படி போட வேண்டியதா இருக்கு பாருங்க. எப்படியா இருந்தாலும் அந்த டிசைன் வரும் பட்டிக்கு. பிகினர்ஸா இருந்தாக்கா பிளவுஸை செக் பண்ணாம வாங்காதீங்க, செக் பண்ணிட்டு வாங்குங்க. அது கொஞ்சம் அந்த இடம் தைக்கிற இடம் கொஞ்சம் மோட்டாவா தான் இருக்கும், அழுந்தும். பாக்கி இருக்கிற பீஸை பாருங்க. ஓப்பன் பீஸ்க்கு ஒட்டுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் இருக்கு பீஸ். எதுக்கு இப்படி எல்லாம் டிசைன் போடுறானுங்கன்னு தெரியல. இவங்க ஹைட்டும் கூட இருப்பாங்க. பிளவுஸோட ஹைட்டும் கூட, உடம்பு சுற்றளவும் கூட. இது தச்சுட்டு எப்படி இருக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.